உங்களுக்கு நரமுடி இருக்கா, எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுமா, அப்போதைக்கு டை அடிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நிமிஷத்தில் நம்ம எப்படி முடியை வந்து கருமையாக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் விரித்து விட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு அகல் விளக்கில் வச்சுக்கலாம். இதே போல் 3 விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அந்த காட்டன் நனைகிற அளவுக்கு நல்லா விட்டுட்டு இதை வந்து நம்ம கொளுத்தி வச்சுக்கலாங்க. இப்போ கொளுத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கணுங்க. அதே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கணும். இப்போ இந்த நெருப்பு வந்து அணைஞ்சி முடித்த பிறகு இந்த தட்டு வந்து கறி பிடிச்சிருக்கும் பாருங்கள். இந்த கறி தாங்க நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து யூஸ் பண்ண போகுது. இப்போ இதை வந்து அப்படியே சுரண்டி எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இதோட வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், ரொம்பவே கருமையாக இருக்குங்க. இதை வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப தலைமுடியில் வந்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாங்க. இந்த ஹேர் டை பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் போகவே போகாதுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போ தலை குளிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ரிமூவ் ஆகும். அது வரைக்குமே அந்த கருமை அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயாவது அவசரமாக போகும்போது டை அடிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.